Hello dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 7th standard. 7th standard from lessons 8th lesson winds, storms and cyclones. Before we start our lessons, first we will recollect what we have learnt about this topic. That is the end of our topic lesson today. ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சைக்ளோன்ஸ் எப்படி வருது, சைக்ளோனுடைய எப்படி உருவாகுது, அதுக்கு என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன மாதிரி பேர் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து டோர்னடோஸ் அப்படின்னாலே என்னது, அதுவும் சூறாவளி தான். அதுவும் ஒன் ஆஃப் த சூறாவளி. In our country, they are not very frequent. A tornado is a dark funnel-shaped cloud that reaches from the sky to the ground. Picture 8.16. Most of the tornadoes are weak. A violent tornado can travel at speeds of about 300 kilometers high. Tornadoes made from the within cyclones. Tornadoesனாலே சூறாவளி. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சு அழைக்கிறாங்க. இதோடைய ஷேப் எப்படி இருக்குன்னா ஃபன்னல் ஷேப். ஃபன்னல்னால் அதுனா நம்ம ஆயிலெல்லாம் ஊற்றும்போது ஒரு ஃபனல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஷேப்பில் உடைய உருவம் வரும். ஃபனல் ஷேப்பில் மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில், கீழே வந்து ஒரு மாதிரி குறுகிய ஒரு மாதிரி நீளமான ஒரு ஃபனல் ஷேப்பில் இதோடைய சூறாவளியுடைய வடிவம் இருக்கும். இது வந்து இது ஷார்ப்பாக வந்து இதோடைய க்ளவுட் தட் ரீச்சஸ், அவருடைய ரீச் பண்ணால் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து 8.16 பிக்சரில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டொர்னடோஸ் ஆர் வீக். அதிகமாக வந்து டொர்னடோஸ் பார்த்திங்கன்னா வீக்காக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப வைலண்ட்டான ஒரு டொர்னடோ அதோடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 300 கிலோமீட்டர்ஸ்க்கு அளவுக்கு இருக்கும். அதோடைய ஸ்பீடு வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்குனா 300 கிலோமீட்டர்ஸ்க்கு டொர்னடோ மே ஃபார்ம் வித்தின் சைக்ளோன். இதனால் வந்து சைக்ளோனும் உருவாகும். சைக்ளோனும் வந்து உருவாகிறது தான் இந்த ஹை ஸ்பீடில் வரக்கூடிய சைக்ளோன்ஸு. நெக்ஸ்ட்டு, த ஹோல் கோஸ்டல் லைன் ஆஃப் இந்தியாஸ் vulnerable to cyclone, particularly the east coast. The west coast of the India is less vulnerable to cyclone storms, both in terms of the intensity and the frequency of the cyclone. சைக்ளோனுடைய தீவிரம் எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த கோஸ்டல் லைன், இந்தியாவில் கோஸ்டல் லைன் அதாவது கடல் பகுதியில் இருக்கிற பகுதியில் அதோடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். ஸ்டோம்ஸ் அண்ட் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் த இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சைக்ளோன். அடிக்கடி ஏற்படக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் அண்டு வெஸ்ட் கோஸ்ட். இது ரெண்டு பகுதியிலுமே அதிகமாக வந்து இந்த சைக்ளோனுடைய தீவிரம் அதிகமாக காணப்படும். நெக்ஸ்ட்டு, எஃபெக்டிவ் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தா, எஃபெக்டிவ்னா பாதிப்பு, அவருடைய பாதுகாப்பு அளவீடு. இதனுடைய பாதிப்புனா என்ன, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை வந்து அளவிடக்கூடிய முறைகள், அளவிடக்கூடிய மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. சைக்ளோன் ஃபோர்காஸ்ட் அண்ட் வார்னிங் சர்வீஸ் ரேபிட் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் வார்னிங் டு த government agencies, the port, fishermen, ships and to the general public. இந்த பிக்சரில் பார்த்துருப்பீங்க இமேஜ், அதாவது டொர்னடோ எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஃபனல் ஷேப்பில் மாதிரி இருக்கா, மேலே வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், கீழே வந்து ஒரு மாதிரி நீளமாக இருக்கும். இதுதான் வந்து ஃபனல் ஷேப் டொர்னடோ அப்படின்னு சொல்கிறது. இதை பார்த்தீங்கன்னா, we have learned that all storms are low pressure systems. Wind speed plays an important role in the formations of storms. It is therefore important to measure the wind speed. The instrument that measures that wind speed is called a anemometer. இதை பார்த்துருப்பீங்க. எஃபெக்டிவ், இது பாதிப்புனா, இதோடைய பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதோடைய காற்றினுடைய அழுத்தத்தையும் ஸ்பீடையும் அளப்பாங்க. அது அளக்கிறதுக்குடைய பேர் வந்து அனிமோமீட்டர். காற்றின் அழுத்தத்தை அளவிடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் அனிமோமீட்டர் தான் இந்த படத்தில் பார்க்குறீங்க நீங்கள். ஏன்னா அனிமோமீட்டர் ஃபார் த மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் விண்ட், எந்த அளவுக்கு ஸ்பீடு
அதிகமாக இருக்குது, காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை வந்து இதை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் தான் அனிமோமீட்டர். அது வந்து திசைக்கு தகுந்த மாதிரி அளவிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு Constructions of cyclone shelter in the cyclone prone areas and administrative arrangement for moving people fast safer places. சைக்ளோன் அப்படின்னு வந்துச்சுனாலே சைக்ளோனோ இல்லை டொர்னடோவோ ரெண்டுமே வரக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது தெரிவிச்சிருவாங்க. அவங்க ஃபிஷர்மேனு கடலுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து போட்டில் போகக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் முன்னாடியே வந்து எச்சரிக்கையாக சொல்லிடுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது, கோஸ்டல் லைன் ஏரியாவில் வந்து சைக்ளோன் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால யாரும் மீன் பிடிக்கலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி டிவி அண்ட் ரேடியோ இந்த மாதிரி கம்யூனிகேட்டிவ் இதிலெல்லாம் வந்து தெரிவிச்சிருவாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு அவங்களுடைய பங்கு. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த பீப்புள். மக்களின் பங்கு இதில் என்ன இருக்குது, அவங்க மூலமாக அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அவங்க என்னென்ன பாதுகாத்துக்கணும், இந்த மாதிரி சமயத்தில் அவங்க பாதுகாத்து கொள்ள வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறது தான் வந்து அவங்களுடைய பங்கு. We should not ignore the warnings issued by the meteorological department through TV, radio or newspapers. இந்த மாதிரி சைக்ளோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து மெட்ராலஜிக்கல்ஸ் வானிலை மையத்திலேருந்து ஒரு அறிக்கையை அறிவிப்பாங்க. டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பரில் இது மூணுத்துலையுமே வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. என்ன இந்த மாதிரி மழை வரப்போகுது, இத்தனை நாளைக்கு மழை வரப்போகுது, காத்தடி சூறாவளி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நமக்கு டிவி மூலமாகவோ, ரேடியோ மூலமாகவோ, நியூஸ் பேப்பர் மூலமாக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, அழிச்சப்படுத்தக்கூடாது. இன்னும் இவங்க சொல்கிறது என்ன, நம்ம வேலைக்கு போகலாம், மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எதையுமே இக்னோர் பண்ணிவிட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். வி ஷுட் நம்ம என்ன செய்யணும், மேக் நெசசரி அரேஞ்ச்மெண்ட் டு ஷிஃப்ட் த எசென்ஷியல்ஸ் ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் எக்ஸெட்ரா டு சேஃபர் பிளேசஸ். Avoid driving on roads through standing water as floods may have damaged the roads, and keep ready to phone numbers of all emergency services like police, fire brigade and medical centers. இது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம என்னென்ன தற்காத்து கொள்ள வேண்டியதுன்னா, வெளியில் போகக்கூடாது. ஏன்னா ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும், மழை அண்டு சைக்ளோன்ஸ்னால டேமேஜ் ஆகிருக்கும். அதனால நம்ம எங்கேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாது. அடுத்தது நமக்கு சேஃபான இடமா போயிடணும், பள்ளமான இருக்கிற இடத்துலேருந்து சேஃபான ஒரு இடத்துக்கு போய் தற்காத்து கொள்ளணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ரெடியாக கையில் வச்சுக்கணும். நமக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு சைக்ளோனில் ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கையில் இந்த ஃபோன் நம்பரை நம்ம அவசியமாக வச்சுக்கணும். போலீஸு, ஃபயரு, பிரைகேட்ஸ் அண்டு மெடிக்கல் சென்டர்ஸுடைய ஃபோன் நம்பரை நம்ம அவசியமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு சம் அதர் ப்ரிகாஷன்ஸ் இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் சைக்ளோன்ஸ் ஹிட் ஏரியா. அதாவது சைக்ளோன் வரக்கூடிய ஏரியாவில் நம்ம முன்னெச்சரிக்கை என்னென்ன செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கையான ப்ரிகாஷன்ஸ்னால் முன்னெச்சரிக்கை நம்ம செய்ய வேண்டிய என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. டு நாட் ட்ரிங்க் வாட்டர் தட் குட் பி கண்டாமினேட், ஆல்வேஸ் ஸ்டோர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் எமர்ஜென்சிஸ். இந்த மாதிரி அசுத்தமான கண்டாமினேட்டட் வாட்டர்னால் அசுத்தமான தண்ணிகளை நம்ம குடிக்கக்கூடாது. டு நாட் டச் வெட் ஸ்விட்சஸ் அண்ட் ஃபாலன் பவர்ஸ் லைன்ஸு. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பவர்லெல்லாம் கையை வெட் ஹேண்டடாக ஈரமான கையை வைக்கக்கூடாது, கீழே விழுற ஒயருங்களை மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு நாட் கோ அவுட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபன்ஸ். நம்ம வந்து எதையுமே அலட்சியமாக நினைக்கக்கூடாது, ஒரு விளையாட்டாகவே எடுத்துக்கூடாது, சீரியஸாக நம்ம கையாள வேண்டும். டு நாட் ப்ரெஷரைஸ் த ரெஸ்கியூ ஃபோர்ஸ் பை மேக்கிங் அன்டியூ டிமாண்ட்ஸ், கோஆப்ரேட் அண்ட் ஹெல்ப் அவர் நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து டிவியில், நியூஸ் பேப்பரில் பார்த்ததெல்லாம் வந்து அலட்சியம் செய்யாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கோஆப்ரேட் பண்ண, அவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹேஸ் ஹெல்ப். அட்வான்ஸ் இதனால் டெக்னாலஜினால பங்குகள் அதனுடைய என்னென்னலாம் நடக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜினால என்னென்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறது தான். These days we are better protected in early part of the last century. Coastal residents, கடல் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நம்ம வெளியேற்றி எடையை போய் நம்ம தற்காத்து கொள்ளணும்.
கடல் பகுதியில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் இருக்கணும். அடுத்து சைக்ளோன் அலர்ட் கொடுத்தாலே சைக்ளோன் வாட்ச் திஸ் இஷ்யூடு ஃபார் சைக்ளோன் அலர்ட் கொடுக்குறாங்கன்னா 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நமக்கு தெரிவிச்சிருவாங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு தெரிவிச்சிருவாங்க. அப்போ அப்படி தெரிவித்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் போய் தங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க அட்வான்ஸாக நமக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவாங்க. டிவியாக இருந்தாலும் சரி, ரேடியோவாக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி. இந்த 2 நாளுக்கு முன்னாடியே நமக்கு தெரிவிச்சிருவாங்க. இதான் வந்து சைக்ளோன் வார்னிங். சைக்ளோன் வார்னிங் அப்படின்னா அது சைக்ளோன் வரக்கூடிய எச்சரிக்கை வந்தால் நமக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படின்றது தான். சரியா? இந்த மாதிரி நம்ம தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைகளை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா மழை, புயல் இது மாதிரி வர பேரழிவுலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இதுதான் இந்த லெசனோட கடைசி சாப்டர். இந்த லெசனுடைய கடைசி சாப்டர் விண்டு, ஸ்டோம் அண்ட் சைக்ளோன் லெசன்லேருந்து நம்ம பார்த்துருப்போம். எப்படி வருது, சைக்ளோன் எப்படி உருவாகுது, விண்டு எப்படி உருவாகுது, அண்ட் ஸ்டோம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துருப்போம். அதோடய நம்ம அப்படி வந்ததுன்னா நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் கடைசி சாப்டரில் பார்த்தாச்சு. ஓகே, இந்த லெசன்ஸ் இதோட ஓவர் ஆகிடுது. இதோடைய கீவேர்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். இதோடைய கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அனிமோமீட்டர் அப்படின்னாலே என்னது, காற்றை அளக்கும் கருவி. சைக்ளோன்னா சூறாவளி, ஹரிக்கேன்னாலும் சூறாவளி, லைட்னிங்னா மின்னல், லோ ப்ரெஷர்னா குறைவான அழுத்தம், மான்சூன்ஸ் வின்ஸ் அப்படின்னாலே மழைக்கால காற்று, ப்ரெஷர்ஸ்னால் அழுத்தம், தண்டர் ஸ்டோம்னா இடி புயல், டொர்னட்டோனாலும் சூறாவளி, தைப்பூன்ஸ்னாலும் ஒரு சூறாவளி, விண்ட் ஃப்ளோஸ் பேட்டர்ன்ஸ், விண்டு வகையான காற்றடிக்கக்கூடிய நிலைகள். இதுதான் இந்த லெசனுடைய நம்ம பார்த்தோம் சாப்டர், கடைசி சாப்டரு. இதோட இந்த லெசனு ஓவர் ஆகுது. அடுத்த லெசனு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ டு ஆல்.